பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ராஜி தன்னோட அப்பாவை பார்க்க ரொம்பவே கோவமாக போகிறாங்க. நடந்தது எல்லாமே சொல்லிடணும். நம்ம எதுக்கு இப்படி வந்து தினம் வந்து மனநோயிலே இருந்துக்கிட்டு இருக்கணும், இது தேவையே இல்லை. எப்பா இப்படி தான் நடந்துச்சு சரியா. ஏன்னா வந்து ஏற்று வீட்டுக்காரன் வந்து காதல் கல்யாணம்லாம் பண்ணிக்கல. சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் திருச்செந்தூர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உள்ளதை சொல்லிடணும். நம்ம மனநோயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வந்து போகாத எப்படியாவது நிப்பாட்டிடு, வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து தினம் வந்து இப்படி ஒவ்வொரு நாளாக வந்து அணுவா இது பண்ணுறத கஷ்டப்படுறதோட இதோட ஒரே இடமா நான் போயிட்டு போகிறேன். எங்கள் வீட்டில் என்ன சேர்த்தாலும் சரி தான், சேர்க்கலனாலும் சரி தான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ கஷ்டப்படுறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. உன்னை கெட்டுறதுக்கு முன்னாடி என் பையன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான் இப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் நான் வந்து எந்த இதுலையும் இருக்க விரும்பலை. நேராக எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன் நடந்ததை. எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் சரி தான். ஆனால் இன்னுமே எங்கள் அப்பா வந்து வீட்டில் எந்த காலத்துலேயும் சண்டைக்கு வரமாட்டார். உங்கள் அப்பாக்கிட்டையும் எந்த விஷயமும் வச்சுக்க மாட்டாங்க எங்கள் குடும்பத்தில் இருந்து. சரியா, இது ஒன்றுலேயே எல்லாமே சரியாயிரும் விட்டுரு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு அப்படிங்கிறாரு கதிர். ராஜி இங்கே பாரு, நீ வந்து இப்போ நீ தேவையில்லாமல் சொன்னோன்னா பல பிரச்சனைகள் வரும். 5 நிமிஷம் யோசனை பண்ணிப்பார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒரு திண்டில் உட்காந்துருக்குறாங்க. இல்லை நான் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ராஜி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ உண்மை சொல்கிறதுனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க, என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார் அப்படிங்கிறாங்க. இல்லை என் சுயமரியாதை இழந்து நான் அந்த வீட்டில் இருந்து போகணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. அதனால் வந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்கள் அப்பாட்ட நான் தெளிவாக சொல்ல தயாராக இருக்கேன். என்னை விட்டுரு கதிர் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். நான் என்ன சொன்னாலும் கேட்பியா அப்படிங்கிறேன். ஆமாம் அப்படிங்கிறாங்க. நான் உனக்காக தான் வேலைக்கு போனேன், அதை கூட உனக்கு புரிஞ்சிக்க தெரியல. நான் சொன்னேன் என்னத்துக்காக போகிற அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாங்க. சத்தியம் பண்ணுறாங்க. இனிமேல் நான் வேலைக்கு போவேன் சரியா. நான் என் உழைப்பில் தான் வாழ்வேன். எனக்காக நீ வேலை பார்த்து கொண்டு கொடுக்கக்கூடாது. 1. 2வது, நான் வந்து உங்கள் அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கி தான் போவேன் சரியா. மற்றபடி என் சொல்ல நீ கேட்பதா இருந்தால் நான் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லலை, திரும்பி வரேன் அப்படிங்கிறான். நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், தயவுசெய்து உங்கள் அப்பாட்ட சொல்ல வேண்டாம். அப்படி நீ சொன்னேன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும், அதனால தான் சொல்கிறேன். சரி வா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவும் கோமதியும் ரொம்பவே பயந்து போய் வீட்டு வாசலில் ஐயா பாவம் நம்ம வந்து மாட்டிக்க போகிறோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிச்சிட்ருக்காங்க. அத்தை இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம சீன் முடிஞ்சது. மாமா வேறு வீட்டில் இருக்காங்க. எப்படியும் ஏற்ற வீட்டில் வந்து கண்டிப்பாக சண்டை போடாமல் இருக்கவே மாட்டாங்க. சின்ன விஷயம் கிடைச்சாலே பெரிய விஷயமாக வச்சு பண்ணுவாங்க. என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஆமாடி, சாதாரணமாக ராஜி வந்து டியூஷன் எடுத்த விஷயத்தையே ஏற்ற வீட்டில் அப்படி பேசினாங்க. உங்கள் மாமா அப்படி கோவப்பட்டார். இப்போ என்ன ஆகும்னு தெரில. போகிற போக்க பார்த்தா என்னையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவார் போல அப்படிங்கிறாங்க. என்னத்தை இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு தான் அனுப்புவார். இதுதானே எல்லாத்துக்கும் காரணம். பேசாமல் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போவே இல்லை தெருவுக்கு போவே போன்னு தான் சொல்ல போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு உழம்பிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ராஜி பாட்டி, ராஜி அம்மா, அவங்க சித்திலாம் வந்து என்னாச்சு ராஜிக்கு? ராஜி ரொம்ப அமைதியாக தானே இருந்தா. நம்ம வீட்டில் இருக்கும்போது இப்படி சண்டை செய்வ மாதிரி நிற்பா. ஆனால் அங்கே போனப்போ ரொம்ப சாந்த சுருப்பி ஆகிட்டா. இப்போ என்னன்னா அப்பாவை கூப்பிடுங்கங்கிறா, சரி சித்தப்பாவை கூப்பிடுங்கங்கிறா, குமாரங்கங்கிறா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க வடுவு. உடனே மாறி சொல்கிறாங்க, அக்கா வேறு எதுவும் எங்கள் வீட்டில் உள் வீட்டில் பிரச்சனையாக இருக்குமோ அப்படிங்கிறாங்க. உள் வீட்டில் பிரச்சனைன்னா அவங்களாடி பேசிப்பாங்க. அந்த கதிர் தான் வந்து போகாத சொல்லாத வான்னு கூப்பிட்றானே. அது போக அந்த மீனா பிள்ளையும் கூப்பிடுது. இவன் வந்து நான் சொல்லியே ஆமாங்க, என்னத்தை சொல்ல போகிறா, எது சொல்ல போகிறான்னு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை அந்த நகை பிரச்சனைக்கு வந்து நம்ம தீர்வு பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு பண்ணுறாளா அப்படிங்கிறாங்க. இருக்குங்க, அப்படி தான் பண்ண வாய்ப்பு இருக்குக்கா அப்படிங்கிறாங்க மாதிரி. அவன் எதுக்கு நகையை கொடுக்கணும், நகை வந்து அவளுக்காக சேர்த்த நகை தானே அப்படிங்கிறாங்க வடுவு. அதுவும் சரிதாங்க, அந்த ராஜிக்குள்ளே என்ன கோவப்படுதுன்னு தெரில. ஒரு வேளை புருஷன்கிட்ட நகையை நீ எங்கே கொண்டு போனா வச்சேன்னு கேட்டிருப்பா. அவன் வந்து அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு அந்த கதிர் போய் சொன்னானே நம்ம தெரில, நம்ம மாப்பிள்ளை சொன்னாரே நம்ம தெரில. அதனால் வேற ராஜி வருத்தப்பட்டு அப்பாட்ட போய் உள்ளதை சொல்ல போகிறாள் நம்ம புரியல அப்படிங்கிறாங்க. அக்கா மாமாட்ட போய் ராஜி பேசினா பதில் பேசுவாங்களா அப்படிங்கிறாங்க. தெரியலையே மாதிரி, தெரியலையே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம ஒரு 8 கோயிலில் போய் பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படிங்கிறாங்க. சரிக்கா வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. 3 பேருமே நடந்தே போகிறாங்க. அங்கே ராஜும் கதிரும் ஒருத்தருக்கு கையை பிடிச்சிக்கிட்டு வராங்க. இதை பார்த்தோன்னே ஏக்கா அங்கே பாருக்கா அப்படிங்கிறாங்க. அங்கே பார்க்குறாங்க. 2 பேரும் கையை பிடிச்சிட்டு வராங்க. இதை வந்து ராஜி தான் சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீ என் கையை விடக்கூடாது. ஒரு பொண்டாட்டியை மதித்து ஒரு புருஷன் எப்படி கூட்டி போகணும் அப்படி கூட்டி போகணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி வேறு வழியே இல்லாமல் கதிர் கூப்பிட்டு வர்றாரு. பார்த்துட்டு
ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பராக இருக்குது. புது புருஷன் பொண்டாட்டி மாதிரியே இருக்காங்க. போகும்போது அவ்வளோ கோவத்தில் போனா, வரும்போது வந்து சாந்த சுருதியா வராளே அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் ராஜி என்னடி போகும்போது இவ்வளோ கோவமா போன?" அப்படிங்கிறாங்க. "கோவமா தான் போனேன். என் புருஷன் வந்து அமைதியா இருடின்னு சொல்லும்போது அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? நானும் என் புருஷன் சொல்ல மதிச்சு தானே ஆகணும்." அப்படிங்கிறாங்க. "ஏய் சூப்பர்டி சூப்பர்டி பார்த்துப்போ. உங்கள் அப்பன்ட்ட பேசலையே?" அப்படிங்கிறாங்க. "என் புருஷன் யார்ட்டயும் பேசக்கூடாதுன்னு சொன்னா நான் எப்படி பேசுறது? என் புருஷன் யார்ட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு." அப்படிங்கிறாங்க. "நல்லா இருக்குடி. கதிரு நல்லா இருங்க, 2 பேரும் நல்லா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கோயில் பார்த்து நடக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 3 பேருமே கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு சக்திவேலு, குமார், முத்துவேலு உட்காந்துட்ருக்காங்க. "என்ன 3 பேரும் கோயிலுக்கு வந்திருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லைங்க சாமி கும்பிடணும்னு தோணுச்சு அதான் வந்தோம்." அப்படிங்கிறாங்க மாறி சக்திவேல்கிட்ட. உடனே வடு எதுவுமே பேசல முத்துவேல்கிட்ட. "ஆனால் தம்பி இவங்க ஏதோ ஒன்று சிந்தனையாக தான் வந்திருப்பாங்க போல், முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது." அப்படிங்கிறாங்க. "டேய் எல்லார் முகமும் சந்தோஷமாக தான்டா இருக்குது. ஒரு சந்தோஷமாக நிகழ்வை பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்கும்." அப்படிங்கிறாங்க. "என்னம்மா சந்தோஷமாக நிகழ்வை பார்த்தீங்க?" அப்படின்னு சொல்லி முத்துவேல் கேட்குறாங்க. ஆஹா இவன் வேறு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லைப்பா குடும்பமே மொத்தமாகவே குடும்பம் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம்னா நல்லது நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். அந்த மன சந்தோஷம் தான்ப்பா. அப்போ குமாருக்கு கண்டிப்பாக சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும்ல, அந்த நினப்பு தான்." அப்படிங்கிறாங்க. "அப்படியாம்மா சரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ வந்து வேலைக்காரங்க சொல்கிறாங்க, "ஐயா அந்த உங்கள் முன்னாள் பொண்ணு ராஜி வந்து வீட்டு முன்னாடி கத்திட்டு இருந்தாங்க. அப்பாவை கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க." அப்படின்னது, "அப்பாவை கூப்பிடுங்கன்னு கத்திட்டு இருந்தாளா? அவளுக்கு இங்கே யார் அப்பா இருக்கா?" அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, "அண்ணே புரியலையா? அந்த வீட்டில் அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பானுங்க. எதையாவது வாங்கிட்டு கொடுக்கலான்னு இவளும் வந்திருப்பா. நம்ம என்ன இவளுக்கு கொடுத்து விட போகிறோம்." அப்படிங்கிறாங்க. உடனே மாறி சொல்கிறாங்க, "ஏங்க அவங்க வாயில் நல்ல வார்த்தையே வராதா?" அப்படிங்கிறாங்க. "அது தவிர அந்த பாண்டியன் வீட்டில் என்னத்த சொல்ல போகிறாங்க? என்னத்தையாவது வாங்கிட்டு வா வச்சுட்டு வான்னு இருப்பான். ஏன்னா இந்த நகை விஷயத்தில் நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி நகையை வாங்கிட்டோம் பார்த்தீங்களாண்ணே, அந்த நகையை எப்படியாவது ஒரு நாடகத்தை நடத்தி வாங்கணும்னு நினைப்பான். நம்ம அதுக்கு உடன்படக்கூடாதுண்ணே. நீங்கள் அந்த ஆளை வறுத்த கிறுத்த போட்டு சரி கழுதையை போட்டுன்னு சொல்லி இந்த நகையை கொடுத்துடக்கூடாது." அப்படிங்கிறாங்க. "நான் ஏன்டா கொடுக்க போகிறேன்? நான் இழிச்ச வேணாம். நம்ம வீட்டு சொத்தை அவன் ஆட்டை போடுறதுக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும்?" அப்படிங்கிறாங்க. "அதுவும் சரிதானே. கல்யாணத்தோடு எவ்வளோ நகையை கொண்டு போயிட்டான் பார்த்தீங்களா? அது என்னாச்சு ஏதாச்சும் இன்றைக்கு வரைக்கும் தெரியல. இப்படி இருக்கும்போது இப்போ நாடகமாக போட்டுட்ருக்கானுங்க." அப்படிங்கிறாங்க. "ஏங்க வீட்டில் வேறு பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா?" அப்படிங்கிறாங்க. "ஏன் இருக்க. நீங்கள் 3 பேரும் அப்படியேவா வந்து பேசணும்னு சொல்லையில வந்து எங்கே போனாங்க? டேய் இங்கே வா." அப்படிங்கிறாங்க சமையல் பண்ணுறவங்க. சரி ராஜி வந்து பேசும்போது இவங்க 3 பேரும் எங்கே இருந்தாங்க?" அப்படிங்கிறாங்க. திரு திருன்னு முழிக்காங்க. உடனே "அவனை சொல்டா." அப்படிங்கிறாங்க. "அவனை ஏன்டா நீ வந்து வேலை செய்கிற ஆளை நீ டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? நாங்கள் 3 பேரும் கோயிலுக்கு கிளம்பி போகும்போது வந்து பேசியிருப்பா போல." அப்படிங்கிறாங்க. "ஆமாய்யா ஆமாய்யா ஆமாய்யா இவங்களாம் இல்லை. இவங்க போயிட்டாங்க கோயிலுக்கு. அப்போ தான் இந்த அம்மா ராஜம்மா வந்து அப்பா வாங்க அப்பா வெளில வாங்க அம்மா வெளில வாங்கன்னுட்டு இருந்தாங்க. இவங்க போனது தெரியல அவங்களுக்கு." அப்படிங்கிறாங்க. "அப்படியா சரி சரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு மாடியை பார்த்து போகிறாங்க. "பார்த்தீங்களாக்கா சமைக்கிறவர் மட்டும் கரெக்டாக போட்டு கொடுத்துருந்தாரோ அவ்வளோதான் நம்மளை தாலிசம் பண்ணியிருப்பாங்க." அப்படிங்கிறாங்க. "அதுவும் சரிதான். ஆனால் ராஜுவும் அப்படி எப்படி சாப்பிட்டா பாருங்க சமரசம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறாங்க வடுவு ராமு இவங்ககிட்ட. உடனே சொல்கிறாங்க, "விடு விடு நல்லா இருந்தால் சரிதான்." அப்படிங்கிறாங்க ராஜுவோட பாட்டி. "சரி சரி இன்றைக்கி சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுவாங்க இன்றைக்காவது சாப்பிடுங்க." அப்படிங்கிறாங்க. உடனே வடுவு சொல்கிறாங்க மாறிட்ட, "கண்டிப்பாக சாப்பிடுவேன். என் மகளும் மருமகனும் ஏதோ வருத்தத்தில் இருந்தாங்க சேர்ந்துட்டாங்க. இந்த சந்தோஷம் எனக்கு போதாதா? பொங்கல் வச்சு சாப்பாடு கொண்டு வா." அப்படிங்கிறாங்க. "சரிக்கா." அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை சந்தோஷமாக வச்சு கொண்டு கொடுக்குறாங்க. சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. இதை பார்த்த முத்துவேல், "என்ன உங்கள் அக்கா சாப்பிட மாட்டேன் வைக்க மாட்டேன்னு வீம்பில் இருந்தால் இப்போ சாப்பிட்டுட்ருக்கா?" அப்படிங்கிறாங்க. "மச்சான் சந்தோஷம் மனசில் இருந்தால் சாப்பிட தான் செய்வாங்க." அப்படிங்கிறாங்க. "இப்போ அப்படி என்ன நடந்துச்சா சந்தோஷப்படுறதுக்கு?" அப்படிங்கிறாங்க. "எனக்கு தெரியாது மச்சான்." அப்படிங்கிறாங்க. "ஓ அம்மாவை வீட்டு வாசலில் வந்து இங்கே சொல்லி கத்துனது வந்து அவளுக்கு சந்தோஷம் போல், அதனால் சாப்பிட்றா. இருக்கிறது இங்கே பாசம் எல்லாம் அங்கே போல்." அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே வடுவை பற்றி பேசாமல் சும்மா இருக்க முடியாதாடா அப்படிங்கிறாங்க ராஜி பாட்டி. உடனே, தம்பி நம்மளுக்கு மில்லுக்கு நேராச்சு வா கிளம்பி போகலாம்." அப்படிங்கிறாங்க. "சரிண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த சூழ்நிலை மாறி சொல்கிறாங்க, "அவன் அத்தை நீங்கள் மட்டும் இல்லைன்னா அங்கே 2 பேரும் ரொம்ப பாவம்." அப்படிங்கிறாங்க. "ஏன்டி?" அப்படிங்கிறாங்க. "இல்லை எங்களுக்கு இருக்க ஒரே ஆதரவு நீங்கள் தான். உங்கள் பையன்மாராக இருக்கட்டும் உங்கள் பேரனாக இருக்கட்டும் எங்கள் 2 பேரை மதிக்க போகிறதும் கிடையாது, எங்கள் உணர்வுகளை கேட்க போகிறதும் கிடையாது. அவங்களா ஒரு முடிவெடுப்பாங்க. இதே இது குமார் கல்யாண விஷயத்தில் வந்து மற்ற தாயாராக இருந்தாங்கன்னா பொண்ணு எப்படி பார்க்கணும் ஏது பார்க்கணும்னு கேட்பாங்க, நல்ல இடம் கூட்டிட்டு போவாங்க. இங்கே அப்படி இல்லை. அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு உடன்படணும். அப்படி ஏதாவது ஒரு மேடுபள்ளம் நடந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் வீட்டில் உள்ள பொம்பளை ஆட்கள். அதை சொல்லி குறை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க." "எப்படி அப்படிங்கிறாங்க. "என்னம்மா செய்கிறது, இப்படி 2 பேரை வழங்காதவங்கள பெற்றுவிட்டேன்.
ஒரு தங்கமான பட்ட பிள்ளையை அங்கே பெற்றேன். அந்த பிள்ளை வந்து இந்த வீட்டில் இருந்தால் சரி வராதுன்ட்டு அவள் விரும்பின வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா. அதுலேருந்து இப்படி தான் இருக்காங்க. என் வீட்டுக்காரங்க பற்றி அப்படியே இருக்குது. பணத்திமிரு. என்ன பரம்பரையாக பணம் இருக்கிறது திமிரு. இதே இது கஷ்டப்பட்டு முன்னேறிந்தாங்கன்னா பணத்தோட அருமையும் தெரியும், அன்போட ஆழமும் புரியும். ரெண்டுமே புரியாமல் போச்சு. உங்கள் 2 பேரும் அந்த காலத்தில் நான் கல்யாணம் முடிச்சு வைக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அவ்வளவு பொய்களை சொல்லி உங்கள் வீட்டுக்குள்ளே பொண்ணை வாங்கி கட்டி வச்சேன். இதான் நடந்துச்சு. நல்ல பையங்க, சேட்டை பண்ண மாட்டாங்க, நல்லா அன்பாக இருப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ எதுவுமே இல்லாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வேறு வீட்டில் போய் பொண்ணு பார்த்துருந்தீங்களா? நான் தப்பிச்சிருப்பேன், அக்காவும் தப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க, இன்னொரு பொண்ணு மாட்டிருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான் அத்தை, நாங்கள் பட்ட பாடு இன்னொரு பொண்ணுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி வடுவு, எதிர்த்தாப்புல பார்ப்போமா என்ன நடக்குன்னு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு போய் பார்க்கணும், இப்போ திடீர்னு இவங்க வேலைக்கு போகிறவங்க வந்தால் வந்துடுவாங்க, நம்ம பழனிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படிங்கிறாங்க. அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் பழனி அப்படிங்கிறாங்க. அத்தா நானே ஃபோன் அடிக்கணும்னு நினச்சேன், 2 நாள் அவனை ஃபோனில் பேச சொல்ல அத்தா அப்படிங்கிறாங்க. வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லையா அத்தா அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன்டா ராஜி சவுண்ட் விட்டுட்டு கிடந்தா அப்படிங்கிறாங்க. ராஜி சவுண்ட் விட்டுருந்தாளா? அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே, நான் கடைக்கு வந்துட்டோமே தெரியலையே. சரி அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டா அப்படிங்கிறாங்க. டேய் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வா சவுண்ட் விட்டுட்டு போனான், பின்னாடியே கதிர் போய் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா? அதான் புருஷன் முன்னாடியில் ஏதாவது சின்ன சண்டையாக இருக்கும், அதை யாருக்கும் தெரிய வருத்தானு நினைக்காங்களே என்னமோ அப்படிங்கிறாங்க. அப்படியா? இல்லைடா நம்ம வீட்டு முன்னாடி வந்து அப்பா வெளியே வாங்க, அம்மா வெளியே வாங்க, பாட்டி வெளியே வாங்க, சித்தப்பா வெளியே வாங்கன்னு சவுண்டு விட்டுட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. அதான் நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு எதுவும் பயமாக இருக்குது, வேறு எதுவும் பிரச்சனையாக தான் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, அங்கே என்ன நடக்குன்னு கேட்க தான் உனக்கு அடித்தேன். அந்த பிள்ளை ரொம்ப கோபமாக போனா, கோயிலில் தான் உங்கள் அப்பா நிற்கான் அப்படின்னு சொன்னேன். கோயிலில் போய் பேச போகிறோன்ட்டு போனான். கதிர் பின்னாடியே போய் அவளை சாந்தமாக கூப்பிட்டு வந்துட்டான். ஆனால் அங்கே பேசின மாதிரி தெரியல. முத்துவேல் வீட்டுக்கு வந்தான், அப்படி பேசணும் வச்ச மாதிரி ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு தான், பேசாத வரைக்கும் நல்லது. ராஜி பேசினான்னா அண்ணன் எதுவும் சொல்லிவிடும், அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து பூகம்பம் அடிக்கும். அதை மேனேஜ் பண்ணதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். நான் இந்த வீட்டு சைடு நிற்குதா அந்த சைடில் நிற்குதான்னு எனக்கு தெரியாமல் நானும் அக்காவும் திணறி கிடப்போம். இதான் நடக்கும். இப்போ ராஜி அந்த வகையில் அவள் வரான் அப்படிங்கிறாங்க. சரிடா வேறு எதுவும் பிரச்சனைனா விடு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அவங்க புருஷன் முன்னாடிக்குள்ளே ஏதோ வந்திருக்கு. புருஷன் முன்னாடினே சண்டை வந்தால் தானே அன்பு கூடும். உண்மையான அன்பில் காதல், அன்பு, பாசம், சண்டை, மோசம் எல்லாம் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த ஆமாம் இருக்கத்தான் செய்யும். உங்கள் பையன்கிட்ட சண்டை மட்டும்தான் இருக்குது, பாசம் எங்கத்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏய் அவங்க விரும்பி கட்டிக்கிட்ட மாதிரி நான் வந்து கட்டி வச்சு விட்டேன் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை அப்போ உங்கள் பையன்மா இருக்குங்களா பிடிச்சி கட்டி வைக்கலையா அப்படின்னு வலுவு கேட்குறாங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி தான், அந்த நேரத்தில் அப்படி வாலிப தன்மையில் இருந்தாங்க. இப்போ ஒரே அரக்கத்தன்மையில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியலடி. நான் என்ன செய்வேன், என் மருமக்க மாதிரி நீங்கள் எனக்கு பிள்ளைய மாதிரி இருக்க போய் நான் அவங்கள பேசிக்கிடுதேன், கேட்ட நேரத்தில் தண்ணி கேட்டுக்கிடுதேன், சோத்தை கேட்டுக்கிடுதேன், சாப்பிட்டுக்கிடுதேன், என்ன என் மனக்க உடையும் நான் கொட்டிக்கிடுதேன். இதே எதுவும் மற்ற மருமக்கம் வந்தால் செய்ய முடியுமா? வடுவும் எனக்கு ஒரு தங்கமான மருமக தான், மாரியும் தங்கமான மருமக தான். மாரியும் என்னத்தை பேசினாலும் எத்தம்பா, வடுவு என்ன பேசினாலும் எத்தம்பா. இப்படி கெட்டிக்கார மருமக்க மாதிரி கிடச்சிருக்கிய. அதே மாதிரி தான் என் மகளுக்கும் 3 மருமகளும் கெட்டிக்காரியா. ராஜியும் அப்படித்தான், மீனாவும் அப்படித்தான். அந்த தங்கமயில் பிள்ளையும் அத்தை என்ன சொல்லுதால வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி தங்கமான பிள்ளையாக இருக்கா. அந்த தங்கமயில் பிள்ளையை பற்றியெல்லாம் நிறைய கனமாக படிச்சிருக்கான். நல்ல நகை போட்டிருக்காங்க, 80 நகைக்கு மேலே போட்டிருப்பாங்க பொழுது. நல்ல அப்பா வந்து நல்ல தொழில் பண்ணுவார் பொழுது, நல்ல வருமானம் வருது. ஆனாலும் தான் பிள்ளையை வந்து அவ்வளோ பண்பாக வளர்த்துருக்காரு. வீட்டு வேலை செய்ததாக இருக்கட்டும், என் மாமி கூட போகிறதா இருக்கட்டும், கடைக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போகிறாடி அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம மருமகன் வந்து நல்ல வேலைக்கார பெண்ணாயிட்டான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாண்டி என்ன உழைப்பாளி தானே, அவர் தன்னை பொய் ஆகாதில்ல அப்படிங்கிறதான். கல்யாணம் முடிச்சிட்டாரு, கல்யாணத்துக்கு முன்னுட்டி வேலைக்கு போகாமல் கிடந்தார். எப்படி சமாளிப்பார் வைப்பாருங்களான்னு சொல்லிட்டு நினச்சேங்க்கா அப்படிங்கிறாங்க மாதிரி. நானும் அப்படி தான் நினச்சேன். இவனை போய் கல்யாணம் முடிச்சிட்டாலே, இவன் ஒரு சண்டை போடுற பையன், 2வது ஒரு வேலைக்கு போக மாட்டானு, இவனை நம்பி எப்படி வாழ போகிறான்னு நானே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் கல்யாணம் முடித்த பிறகு படிச்சுங்கிட்டு அந்த கிடக்கிற கேப்பில் வேலைக்கும் போயிட்டு பொண்டாட்டியும் சந்தோஷமாக பார்த்துக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படி இப்படின்ட்டு குமார் வந்துடுறாங்க. என்ன பாட்டி ஆள் இல்லைன்னா அதை ஏற்றுக்கிட்டு கதையை தான் பேசிகிட்டு இருப்பில்ல, வேறு கதையை உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறாங்க. டேய் அப்படி என்னடா பேசிட்டாங்க, உன் தங்கச்சி வீட்டு கதையை தானே பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அத்தா எனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இப்போ கிடையாது அப்படிங்கிறாங்க. டேய் என்றைக்குமே உனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி உண்டு, நீ வார்த்தையில் சொன்னால் நான் சரியாயிருமா அப்படிங்கிறாங்க. அதான் அந்த வீட்டை வேண்டான்னு தானே பாட்டி போனால்,
அவள் எதுக்கு இந்த வீட்டில் பேசுகிறீங்க விடுங்க. இதே இது ராஜி செய்த இடத்துல நான் இருந்து பண்ணால் நீங்கள் என்கிட்ட பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. டேய் நான் யார் இது பண்ணாலும் என் பேத்தி பேரன்ட்ட நான் பேச தான் செய்வேன் அப்படிங்கிறா. அதான் இது சரி கிடையாது, அப்பாட்ட சொல்ல வேண்டியிருக்கும். டேய் சும்மாறா, ஏற்கனவே இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஏற்ற விட்ட கதையை பேசாமல் வைக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா எனக்கு எவனும் பொண்ணு தர போகிறது கிடையாது. நானும் ஒரு சாமியாராகி காவி வேட்டி கொடுத்துட்டு வடக்கு இந்த கீழே ஆந்த வேண்டி தான், அப்புறம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறாங்க. உன்னை இப்போவாது புரிஞ்சுட்டா சரிதான்டா, நீ சாமியாராக போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா மாதிரி 2 பேர் கூட சேராமல் இரு, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ஆமாம் நீங்கள் சொல்கிறத கேட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி பார்த்து போகிறாரு. இன்னும் வடுவு கேட்குறாங்க மாறிட்டேன், என்னடி இவன் வந்து அப்பா மாதிரியே வரான் அப்படிங்கிறாங்க. அதே ரத்தங்கா, என்ன செய்ய முடியும், அது அப்படி தானே வரும். சுரையை போட்டு அவரையாக முளைக்கும், அவரை தானே சுரையை தான் போட்டு சுரை தானே முளைக்கும், அது சுரையாக தான் வந்து நிற்கும், ஒன்றும் செய்ய முடியாது. மாறவே மாட்டான் மாறவே மாட்டான் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜியை பார்த்து கோமதி கேட்குறாங்க, ஏய் என்னடி நினச்சிட்ருக்க, உன் பாட்டில் கோவத்தில் போய் உங்கள் அப்பாங்கிட்ட போய் நடக்கிறத போகிறான்னு சொல்லுவேன்னு சொல்கிறேன், சொன்னால் என்ன ஆகும் தெரியுமில்ல அப்படிங்கிறேன். அத்தை எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு, நீங்கள் தானே சொன்னீங்க என் பையன் கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீ தான், அதான் தான்ட்டு எனக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு, அதான் சொல்ல போனேன் அப்படின்ட்டு. சொல்லியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமாடி, உங்கள் மாமா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பார், உங்கள் அப்பன் உன்னை சேர்த்துருக்க மாட்டான், மீனா அவள் வெளியே அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிற. அத்தை நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன செஞ்சியா அப்படின்னுட்டு இருக்கும்போது தங்கமயில் பார்த்துட்றாங்க. ஓ இது ராஜி கல்யாண விஷயமாலாம் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்து செல்லில் டவார்னு கேமராவை எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்து அப்படியே பிடிக்கிறாங்க ஜன்னல் ஓரமாக. உடனே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, அவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ராஜி நீ பிடிக்காமல் கதிரை கட்டிக்கிட்ட தான் திருச்செந்தூரில் ஒரு பையனை வந்து விரும்புகிறேன்னு கூட்டி போயிட்டேன் கண்ணனை, அவன் ஒரு நகையோட ஓடிட்டான். இந்த ஊர் பூரா கல்யாணத்தை கண்ணுப்பாட்டிட்டு நீ காதல் கல்யாணம் பண்ணி அவங்க கூட ஓடி போயிட்டேன்னு பேசுகிறாங்க. என்ன அப்போ நீ போகும்போது நீ கெட்ட பேர் ஏற்றக்கூடாது. சரி போனதாக இருக்கட்டும், ஒரு காதல் கல்யாணம் பண்ணான்னு இருந்தாலாவது ஒரு இமேஜ் குறையாது அப்படிங்கிறதுக்கு அவன் பேர் கெட்ட பேர் ஆகாது, எங்கள் அண்ணன்மார் மானப்பட மாட்டாங்கன்னு சொல்லி உனக்கும் என் பையனுக்கும் கதிருக்கும் பிடிக்காட்டனாலும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஏன் நாளடைவில் நல்லாயிருவீங்க, 2 குடும்பமும் ஒன்றாயிரும் அப்படின்னு ஒரு நினப்பு. அது போக அவன் வாழ்க்கை எதுவுமே யாரோட வாணியை மட்டும்தான் நான் சிந்தித்தேன், என் பையனை பற்றி நான் சிந்திக்கவே இல்லை. ஆனால் அம்மா நம்மளை இப்படி எதுவுமே கேட்காம இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தத்தில் அவன் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தான். எனக்கு அவ்வளோ மன வலிக்க கொடுத்துச்சு. இப்போ தான் பேசுதான், அம்மா மனசு கஷ்டப்படும்னு அதுவும் பேசுதான். சரி தானே, அந்த கோபத்தில் தான் அப்படி உன்னை நான் 2 பேசிவிட்டேன். ஏன் என் அக்கா எனக்கு ஒரு அக்கா இருந்திருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க, நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நீ எங்கள் அண்ணன் மோக தானே, அத்தை பேச நீ பொறுத்து போக மாட்டியா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் பொறுத்து போக தயாராக தான் இருக்கேன், என்னால் கதிர் கஷ்டப்படுறான்னு சொல்லும்போது எப்படி தான் நான் பார்த்துட்டு இருக்க முடியும், அவன் கஷ்டப்படுதான்னு சொல்லி தான் நான் வந்து ஹோம் டியூஷன் எடுக்க போனேன், அதை நீங்கள் 1000 பேர் குறையா சொன்னீங்க, என் சைடில் இருக்க நியாயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. சரிடி விடு, அதுக்காக உங்கள் அப்பாட்ட போய் சொல்ல போயா, உங்கள் அப்பாட்ட போய் சொல்ல போனால் இங்கே ஒரு எம்டன் பேரன் இருக்கானா, எம்டன் பேரன் யார், உங்கள் மாமன், உங்கள் மாமனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், சீன் ஓவர் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அத்தை நல்ல வேலை கதிர் முன்னாடியே போய் டெக்னிக்கலாக கூப்பிட்டு வந்தான், இல்லைன்னா கதை ரொம்ப நாரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னத்தை செய்ய, உங்கள் மாமனுக்கு இங்கே நடக்கிற விஷயம் ஒன்றும் தெரியல, அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான். அவர் இருந்தார் என்ன மொத்தத்தில் போய் 2 பேரும் மாமி மருமகள் நிற்கியா அப்படின்னு சொல்லி போயிட்டு அறுபாட்டில் போயிட்டார். நீங்கள் அந்த கேப்பில் வந்துட்டீங்க, என்ன ஆகுது அதாக போகுதுன்னு நினச்சோம். நல்ல வேலை கதிர் வாயில் சீனி தான் போடணும், நல்ல மாதிரி கூட்டி வந்துட்டான். இன்னும் முன்னாடி பண்ணாதடி அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, இங்கே பாரு ராஜி, நீ ஏற்கனவே ஒரு பையனை விரும்பி அவனை நம்பி நகை பணத்தை எல்லாத்தையும் இழந்துட்ட. உனக்கு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு உன்னத மனம் வந்து கதிருக்கு இருந்திருக்கு. உன்னை அவன் லவ் பண்ணல, உன்னை அவனை சுத்தமாகவே பிடிக்காது. அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக திருச்செந்தூரில் வச்சு என்ன உன்னையும் வந்து தாலி கட்டி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான். என்ன அதை நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ பார்க்கணும். நான் வந்து எங்கள் வீட்டில் போய் நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் வச்சுருவேன் அப்படின்னா கதிர் வாழ்க்கை என்ன ஆகும், நீயும் வாழ்க்கையை சரி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, கதிர் 2ஆம் தரத்து மாப்பிள்ளை ஆயிடுவான், நீனும் 2ஆம் தரத்து பொண்ணாயிடுவேன். நீ என்ன சொல்லுவேன், நான் சட்டப்படி கோர்ட்டில் வந்து நான் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் கதிரோட வாழ்க்கையை நினச்சிப்பார், உனக்காக அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான் சரியா. நீ வந்து அவனுக்கு தியாகம் பண்ணலை, அவன் தான் உனக்காக தியாகம் பண்ணிருக்கான். அப்போ நீ தான் அவன் மேலே அன்பு செலுத்தணும், அவனுக்காக விட்டு கொடுத்து போகணும். நீ அவன்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன், நான் வந்து இன்னும் வேலை பார்ப்பேன், அவன் சம்மதிச்சிட்டான், மாமா சம்மதத்தோடு தான் வேலை பார்ப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. இப்போ நீ இன்னொரு வாட்டி போய் வேலை பார்த்தோன்னா உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க நினச்சிட்டு இருக்க, மறுபடி வேலைக்கு அனுப்பி சாப்பிட்டுட்ருக்காம்பாங்க. அப்போவும் மாமா மனசு கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. மாமா மனசை கஷ்டப்பட்டு நம்ம நல்லா இருக்கணுமா அதை நினச்சிப்பார். நம்ம அப்பா மனசை கஷ்டப்படுத்திட்டு நம்ம தலைமாட்டில் இருப்போமா, இருக்க மாட்டோம்ல. அதே மாதிரி நம்ம மாமாவும் நம்மளுக்கு ஒரு தகப்பன் மாதிரி தானே. பேருக்கு நம்ம மட்டும் சொன்னால் போதுமா ராஜி? உண்மையிலே தகப்பன் சன்னத்தில் இருக்க மனுஷன் தானே. இன்னமும் வந்து அதெல்லாம் செய்யாத அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நான் இனிமேல் வந்து கதிர் சம்பளத்தில் நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் புருஷனாகவே ஏற்றுக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நான் உழைச்சி தான் சாப்பிட போகிறேன் அப்படி. ஏய் லூஸ் ஆடி நீ சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேறேன். அவங்க அக்காங்கிறது உரிமையில் பேசிகிட்ருக்கேன். நான் கேட்க மாட்டேன் அவன் சம்பாதியத்தில் வாழ மாட்டேன்னுட்டு இருக்கேன். அவன் உனக்காக தாண்டி கஷ்டப்படுறான். தான் பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு எல்லா புருஷனும் கஷ்டப்பட தான் செய்வாங்க. என் புருஷன் நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி நீ நினைக்கணும்டி. உன் புருஷன் நம்மளுக்காக வந்து கஷ்டப்பட்டு என்ன உழைக்காரா, சரி ரைட்டு, அவரை நம்ம கஷ்டப்படுத்த விடக்கூடாதா? நல்ல படி, வெறிகுண்டு படி, வேங்கையாக மாறு, நிறைய மார்க் எடு, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது, பாஸ் பண்ணு, கவர்மெண்ட் வேலைக்கு போ. அன்றைக்கி உழைச்ச சம்பளத்தை அவன் அக்கௌண்ட்டில் போட்டு கதிருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ வாங்கி கொடு. அதில் உன் பாசத்தை காட்டு, அதில் உன் வீம்பை காட்டு. நான் வந்து படிக்க முன்னாடி வேலைக்கு போய் அப்படி செஞ்சிடுவேன் இப்படி செஞ்சிடுவேன்னு சொல்லி அகலக்கால் வைக்காத. ஏதாவது ஒரு இலக்கை பிடிச்சி ஓடு. அதில் தான் நீ ஜெயிக்க முடியும். சரியா? கதிர் மேலே நீ அன்பு வச்சுருக்க, பாசம் வச்சுருக்க அப்படின்னா எதில் காட்டணும் தெரியுமா? கதிர் பண்ண தியாகத்துக்கு எதில் பாசத்தை காட்டணும் தெரியுமா? இந்த ஊர் உலகம் உங்களை சீப்பாக நினைக்காங்க. இவங்க கெட்டு தான் போவாங்க, படிக்க வேண்டிய வயசில் கல்யாணம் முடிச்சாங்க, இவங்க வாழையாக போகிறாங்க, வீழ தான் போகிறாங்கன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. அவங்க மத்தியில் நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. வாழ்ந்து காட்டுறதுக்கு ஒரே அச்சாரம், நீ அரசு ஊழியராகு. கதிர் அரசு ஊழியராக வை. இது எல்லாத்தையும் நீ நின்று பண்ணணும். நான் இதுக்கு வந்து எங்கள் அப்பாட்ட போய் சொல்ல போகிறேன், இதுக்கு ஒரு தீர்வு இதுதான், நான் மனநோயாளி ஆகிட்டேன். எல்லாருக்கும் எல்லா வாழ்க்கை சூழலும் இப்படி தான் இருக்குது. சரியா? இப்போ நான் வந்து செந்தியில் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன்னா எங்கள் வீட்டில் ஓடி பார்ப்பாங்க. சம்பளம் கிடையாது, சொந்த கடையில் வேலைக்கார மாதிரி வேலை பார்த்துட்ருக்கான். அப்பேற்பட்டவனு இவன் வாக்கப்படுதாங்க. ஒரு அரசு ஊழியரை ஏற்றுக்க மாட்றான், ஒரு வசதியான பையனை கட்ட மாட்றாங்களே ஏன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐயப்பாட்டில் தான் என்ன பேசுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. சரியா? உனக்கு எந்த சூழ்நிலையில் அவன் வாழ்க்கை கொடுத்தான் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாரு. சராசரி மனுஷியாவா? இந்த கோவத்தெல்லாம் விட்டு தள்ளிட்டு இயல்பு நிலைக்கு வந்து யோசி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தங்கமேல் நல்ல வேலை நம்ம கரெக்டாக இதுக்கு வந்தோம். இவ்வளோ கதை இருக்கா ராஜி கல்யாணத்தில்? எப்பா இதை வீடியோ எடுத்தாச்சு சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் எடுத்துக்கொண்டு நேராக ரூமில் வந்து பார்க்குறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்குது. இதை மாமாட்ட போட்டு காமிச்சோம் அப்படின்னா அத்தை பாடாக இருக்கட்டும், மீனா பாடாக இருக்கட்டும், ராஜி பாடாக இருக்கட்டும், ஏன் கதிர் தம்பியாக இருக்கட்டும், எல்லார் சீனும் ஓவராயிரும். அதுபோக மீனாவை வெளியே போனால் ஆட்டோமேட்டிக்காக செந்தில் தம்பி வெளியே போயிடுவார். ராஜி மீனாவும் வெளியே தான். அத்தை வீட்டில் இருக்கணுமா வேண்டாமாங்கிறதே நான் சப்போர்ட் பண்ணதை மட்டும்தான் நடக்கும். அப்போ அரசி தான் வீட்டில் அடுத்த டார்கெட். அவனையும் ஒரு கஷ்டப்பட்ட பையனை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம்னா இந்த ஒட்டுமொத்த சொத்தும் இந்த தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் தான். சரியா? அப்போ கடையோட வரவு செலவு, பணம், கல்லா, பீரோச்சாவி எல்லாமே இந்த தங்கமயில் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ தங்கமயில் கண்ட்ரோலில் இருந்தால் நினச்சி பாரு அப்படின்னு சொல்லி கற்பனையாக நினச்சி பார்க்குறாங்க. பணமலை பொழிஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது. சரி சுடருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும், நம்ம கையில் நிறைய பணம் இருந்தால் தான் நல்ல பணக்கார மாப்பிளையை பார்த்து கட்டி வைக்கலாமே. நம்ம இதுக்கு நகையை வந்து கவரிங்கை போட்டுட்டு தங்கம்னு இல்லாந்தணும். நம்மளே எத்தனை பவுன் வேணுமோ தங்கம் வாங்கி நம்ம அணிஞ்சு பார்க்கலாமே. அப்படி இப்படின்னு பயங்கர கற்பனை பண்ணுறாங்க. சரி மாமா வரட்டும், நம்ம சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காங்க. உடனே இன்னொரு யோசனையும் அவங்களுக்கு தோணுது. வீட்டுக்கு வந்தால் நம்ம இவ்வளோ ஃப்ரீயாக பேச முடியுமா? பேச முடியாத. நம்ம என்ன செய்வோம், கடைக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு மாமாவுக்கு ஃபோன் அடிப்போம். மாமா என்னப்பா ஏதுப்பான்னு கேட்பார். வெளியே வந்தோன்னா மாமா உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லுவோம். இந்த வீடியோவை போட்டு காமிப்போம். நம்ம காட்டுற படத்தை பார்த்துட்டு மாமா கண்டிப்பாக எகிறுவார், எகிறத்தான் செய்வார். ஏன்னா அவர் எகிர்னா தான் இந்த வீட்டினுடைய நிலைமை என்னென்னு புரிய வரும். அத்தை இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க, மீனா இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க, செந்தில் தம்பியும் போயிடுவார், கதிரும் போயிடுவார், ராஜியும் போயிடுவாங்க, எல்லோரும் போயிடுவாங்க. இந்த வீட்டில் நாங்கள் தான் இருக்க போகிறோம். ஏன்னா வீடு நம்மளுக்கு தான் ஆக போகுது. எப்பா இந்த வீடு நம்ம பேரில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் ரொம்ப கற்பனையாக பார்க்குறாங்க. அவங்க தான் நினைக்கிறாங்க இந்த ரூம் வந்து பெருசாக இடித்து கட்டணும், அது போக ஏசிலாம் போடணும், என் வீட்டுக்கார கடையை மட்டும் மெயின்டைன் பண்ண சொல்லணும், இன்னொரு ஆள்கிட்ட போய் ஏன் வேலை பார்த்துட்டு சரி வராது அப்படி இப்படின்னு நினைக்காங்க. சரி நம்ம வெளில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாங்க. இன்னும் மயிலை பார்த்தோன்னா கோமதி கேட்குறாங்க, எங்கே மயில் போகிற அப்படிங்கிறாங்க. அத்தை கோயில் வரைக்கும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கா? ஒத்திலையாக போகிறேன் இந்த வெயிலுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. ஆமாத்தா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு பூசாரி யாரும் இருக்க மாட்டாங்க, நட சாத்திருப்பாங்க, 3 மணிக்கு மேலே போ அப்படிங்கிறாங்க.
அப்படியே தான் சொல்கிறீங்க, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேண்ணே அப்படிங்கிறேன். அம்மா நீ போனால் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கணும், நட சாத்தின பிறகு நீ என்ன வெளி பிரகாரத்தை சுற்றிட்டு வருவ, போனால் 2 பக்கமும் முடிச்சுட்டு வரத மாதிரி இருக்கணும், அதனால் 3 மணிக்கு போ அப்படிங்கிறாங்க. அப்படியே தான் சரிதான் அப்படிங்கிறாங்க. மதியம் பாண்டி எல்லாருமே சாப்பிட வந்துடுறாங்க. அப்பவும் பார்க்குறாங்க இங்கே ராஜி, மீனா, கோமதி எல்லோரும் இருக்கிறாங்க. எப்போவுமே சொல்ல முடியலை. சரி ரைட்டு 3 மணிக்கு மேலே தான் சொல்ல முடியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு கரெக்டாக புறப்பட்டு கோயிலுக்கு போகிறாங்க. போனால் அங்கே பாண்டியன் கடைக்கு போயிடுறாரு. மாமா உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கேப்பா இருக்க அப்படிங்கிறாங்க. கடைக்கு பின்னாடி இருக்கு மாமா அப்படிங்கிறாங்க. கடைக்கு வாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நீங்கள் பின்னாடி வாங்க, கடையில் வந்து செந்தில் தம்பியும் பழனி சித்தப்பாவும் தாத்தாவும் இருக்கிறாங்க, குமரேஷ் தாத்தாவும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.